இயேசுநாதர் தன் சிஷ்யர்களோட பாதம் கழுவி விட்டார் அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா? ஆனா அது ஜீசஸோட லாஸ்ட் சப்பர் ஆயிடுச்சே. அவர் வாழ்நாள் முடியும் போது தானே சிஷ்யர்களோட பாதங்களை கழுவி விட்டார். நரேன் ஆர்த்தியில கலந்துக்க கூட வரல. உடம்பு சரியில்லையோ என்னமோ. நான் போய் பார்க்கறேன். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால போய் பார்த்தேன். அவன் நிஷ்டையில இருக்கான். சாதாரணமா கங்கக்கரையை பார்த்துக்கிட்டு காத்தோட்டமா ஜன்னல்லாம் திறந்து வச்சுக்கிட்டு தான் ஜபம் கூட பண்ணுவான். ஆனா இப்ப போய் பார்த்தா ஜன்னல்லாம் சாத்தி இருக்கு. ஐயா, உடம்பு சரியில்லை போல இருக்கு. வா போய் பார்க்கலாம். வா போலாம். நரேன், 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 நரேன். ஐயோ நரேன், ஐயோ ஐயோ சுவாமிஜி, சுவாமிஜி, சுவாமிஜி.
தாங்கவும் முடியலங்க. கங்கை கரையில் உள்ள பேலூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தில் சுவாமி விவேகானந்தர் உடல் தகனம் செய்யப்பட்ட இடத்தில் அவருக்கு சமாதியும் கோயிலும் அமைந்துள்ளன. ஆனால் இறை அனுபூதி பெற்றவர், ஆதி அந்தமில்லாத இந்து மதத்தை சுத்திகரித்தவர், பாரதத்தை தட்டி எழுப்பியவர், இவ்வுலகை மாற்ற வந்தவர், கருணையாளர், வீரத்துறவி விவேகானந்தருக்கு மரணம் என்பது பொருந்தாத ஒரு பொய் அல்லவா? அவர் நிறுவிய ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் இன்றைய 1300க்கு மேற்பட்ட துறவிகளாக அவர் சுவாசிக்கிறார். துறவரத்திற்கு தங்களை முதுநிலையில் தயார் செய்து கொண்டிருக்கும் 100க்கு மேற்பட்ட பிரம்மச்சாரிகளுக்கும் வழிகாட்டுகிறார். உங்களையும் என்னையும் ஏன், இந்த உலகனைத்தையும் நேசிக்கிறார். இந்த துறவியர் ஞானத்தில் பல்லாயிரம் ஆண்டுகள் முதிர்ந்தவர்கள், ஆற்றலில் இளம் சிங்கங்கள், நாளைய மனிதனை உருவாக்குபவர்கள். ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக ஸ்ரீ ராமகிருஷ்ண இயக்கம் மனிதாபிமான சேவைகளிலும் ஆன்மீக விழிப்புணர்வை தூண்டுவதிலும் நிகரற்று விளங்குகிறது. பாரதத்தில் பல்வேறு மாநிலங்களிலும் 16 பெரிய மருத்துவமனைகள், மேலும் 123 இலவச மருந்தகங்கள் பணிபுரிகின்றன. கிராமப்புற மற்றும் மலைவாழ் பழங்குடிகளுக்கென 60 இடங்களில் பேருந்துகளில் இயங்கும் மொபைல் மருந்தகங்கள் இயங்குகின்றன. இவற்றால் ஆண்டுக்கு சுமார் 85 லட்சம் பேர் சிகிச்சை பெறுகிறார்கள். மருத்துவத் துறையில் 3 உயர்நிலை ஆராய்ச்சி மையங்கள் உள்ளன. 7 இடங்களில் விசேஷ செவிலியர் பயிற்சி மையங்களை மிஷன் நடத்துகிறது. சில இடங்களில் தொழுநோயாளிகளுக்கு சிகிச்சையும் மறுவாழ்வுக்கான உதவிகளும் அளிக்கப்படுகின்றன. சுவாமி விவேகானந்தர் மனிதனை உருவாக்கும் கல்வி தேவை என்று கூறினார். இந்த சேவைக்காக சுமார் 160 பள்ளிகளையும் கல்லூரிகளையும் ஸ்ரீ ராமகிருஷ்ண இயக்கம் நாடெங்கிலும் நடத்துகிறது. மேற்கு வங்காளத்தில் பேலூரிலும் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரிலும் ஸ்ரீ ராமகிருஷ்ண இயக்கத்தின் பல்கலைக்கழகங்கள் இயங்குகின்றன. இவற்றில் பல்வேறு துறைகளிலும் சுமார் 3 லட்சம் மாணவர்கள் பயிற்சி பெறுகின்றனர். 6 இடங்களில் சம்ஸ்கிருத பயிற்சி நிலையங்களும் பேலூர் மடத்தில் வேத பாடசாலையும் இயங்குகின்றன. 7 இடங்களில் கிராம மேம்பாட்டு நிலையங்கள் உள்ளன. இன்னும் பல்வேறு மாணவ விடுதிகளும் அநாதை இல்லங்களும் இந்த இயக்கத்தை சார்ந்தவை. சென்னையில் 110 ஆண்டுகளாக இயங்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் மாணவர் இல்லத்தில் தற்போது சுமார் 700 ஏழை மாணவர்கள் இலவச விடுதியில் தங்கி அங்கேயுள்ள இலவச பள்ளியில் படித்து வாழ்க்கையை துவக்குகின்றனர். இங்கு மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியும் கற்பிக்கின்றனர். பாரதத்தில் ஆன்மீக வளர்ச்சிக்காக 131 இடங்களில் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் ஆன்மீக வழிகாட்டுதலுக்கான கிளைகள் இயங்குகின்றன.
பாரதத்திற்கு வெளியே 19 நாடுகளில் 43 இடங்களில் இவ்வித ஆன்மீக பணிபுரியும் ஸ்ரீ ராமகிருஷ்ண இயக்கத்தின் ஸ்தாபனங்கள் செயல்படுகின்றன. சுவாமி விவேகானந்தர் வாழ்ந்த காலத்திலேயே பெண் துறவிகளுக்கென ஒரு தனி மடம் நிறுவ வேண்டும் என்று அவர் விரும்பினார். வேத காலத்தில் பெண் ரிஷிகளும் ஒரு சில பெண் துறவிகளும் இருந்தார்கள் என்றாலும் பல நூற்றாண்டுகளாக இந்து மத சம்பிரதாயத்தில் பெண்களுக்கு துறவரம் வழங்கப்படவில்லை. சகோதரி நிவேதிதா போன்ற சிலருக்கு விவேகானந்தரே பிரம்மச்சரிய தீட்சை கொடுத்தார் என்றாலும் அரை நூற்றாண்டுக்கு பிறகே பெண் துறவிகளுக்கென ஒரு தனி மடம் உருவாயிற்று. சாரதா மடம் உலக மதங்களின் வரலாற்றிலேயே ஒரு புதுமை என்று கூறலாம். ஏனெனில் வழக்கமாகவே பெண் துறவிகள் உள்ள மற்ற மதங்களிலும் கூட ஆண் துறவிகளின் மேற்பார்வையில் இயங்கும் ஸ்தாபனங்களே உள்ளன. சுவாமி விவேகானந்தர் எண்ணப்படி ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் சகோதர சங்கமாக, ஆனால் அந்த மடத்தின் அதிகாரத்திற்கு உட்படாத ஒரு தனி மடமாகவே சாரதா மடம் இயங்குகிறது. சாரதா மடம் ஆன்மீகத்தையும் சமூக சேவையையும் பெண்கள் முன்னேற்றத்தோடு இணைத்து செயல்படுகிறது. சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கையில் ஒவ்வொரு சம்பவத்தோடும் இணைந்து இந்த டிவி சீரியல் இயக்கினது எனக்கு ஒரு புனிதமான அனுபவம். அவருடைய வார்த்தைகள் மட்டுமல்ல, அவருடைய ஆழமான கருத்துக்கள், ஏன் அவரோட வாழ்க்கை முழுவதுமே அவரை ஒரு அவதார புருஷராக நம்மை பார்க்க வைக்கிறது. இந்த அனுபவத்தில் நான் முக்கியமாக கத்துண்டது என்னன்னா, அவர் எண்ணங்களை எண்ணி வியந்து நின்று அவரை ஒரு குருவாக வழிபட்டு அவரை தெய்வமாக வணங்கி பூஜித்தா மட்டும் போதாது, அவருடைய போதனைகளை நம் வாழ்க்கையில கடைபிடித்து அது நம் எண்ணங்களிலும் செயல்களிலும் வெளியாகணும். அப்போதான் அவர் வாழ்க்கைய நாம நிஜமா மதிக்கிறதா ஆகும். அதுக்கு முக்கியமா நாம கற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை வளர்த்துக்கணும். இந்த அனுபவம் என் வாழ்க்கைய ஒரு புதிய பாதையில அமைத்திருக்கு. இத கண்டுகளித்த ரசிகர்களாகிய நீங்கள் அனைவரும் அவரோட போதனைகளை பின்பற்றி உங்க வாழ்க்கையில நிறைய சாதிக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன். இங்கிலாந்தில் உலக பிரசித்தி பெற்ற சரித்திர பேராசிரியர் A.L. பாஷாம் அவர்கள் விவேகானந்தரின் எண்ணங்களை மனித இனம் இன்னும் சுமார் 1000 ஆண்டுகளில் புரிந்து கொள்ளலாம் என்று கூறினார். சகோதரி நிவேதிதையோ சுவாமிஜியின் 150வது ஜெயந்தி விழா முதல் 200வது ஜெயந்தி வரை உள்ள காலத்தில் பாரதத்தின் பொற்காலம் பிறக்கும் என்று கூறினார். இந்த பின்னணியில் ஒரே வருடத்தில் 52 பகுதிகளில் நானும் விவேகானந்தரை புரிந்து கொண்டு நமது டிவி ரசிகர்களுக்கும் அவரை புரிய வைக்க வேண்டும் என்று முயற்சித்துள்ளேன். இதற்கும் ஒரு பின்னணி உண்டு. சிறுவயதில் என் தாய் தந்தையர் எனக்கு விவேகானந்தரை அறிமுகம் செய்து வைத்தனர். அதன்பின் விவேகானந்தா கல்லூரி மாணவன் என்ற முறையில் விவேகானந்தர் எனக்கு பரிச்சயமானார்.
பிறகு சுமார் 55 ஆண்டுகளுக்கு முன் நான் நியூயார்க் நகருக்கு படிக்கச் சென்றேன். அடடா, நம் நாட்டை பற்றியும் கலாச்சாரத்தை பற்றியும் வெளிநாட்டவர்கள் கேட்டால் நான் பதில் சொல்ல வேண்டுமே என்ற ஏக்கத்தில் சுவாமி விவேகானந்தரை படிக்கத் தொடங்கினேன். அவரை வாசித்தேன், அவரை ரசித்தேன், ருசிக்கத் துவங்கினேன். அதனால் அவரைக் கண்டு வியக்கத் தொடங்கினேன், வணங்கத் தொடங்கினேன். சில வருடங்களாக எங்கள் குருநாதர் பரமபூஜ்ய சுவாமி கௌதமானந்தாஜி மகாராஜ் அவர்களின் அருளால் சுவாமி விவேகானந்தரை ஸ்பரிசிக்கவும் முயன்று வருகிறேன். தனி மனிதனின் உயர்வானாலும் சரி, சமூகத்தின் எழுச்சியானாலும் சரி, தேசத்தின் வளர்ச்சியானாலும் சரி, ஆன்மீக அடிப்படையும் தார்மீக சமபாவ நோக்கும் ஒன்றிணைந்த சுவாமி விவேகானந்தரின் பாதை மட்டுமே நம் புண்ணிய பூமிக்கு பொருந்தும் என்று நான் திண்ணமாக நம்புகிறேன். இந்த டிவி சீரியலை நாங்கள் ஒரு புனிதமான விரதமாக நினச்சிட்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். சாதாரணமாக ஒரு ஜெனரேஷனுக்கும் அடுத்த ஜெனரேஷனுக்கும் வேல்யூஸில் சேஞ்சஸ் வரும். ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி விவேகானந்தர் கொடுத்த இந்த வேல்யூஸு, அவரோட மெசேஜஸ் இன்றைக்கும் வேலிடாக இருக்குது. உதாரணமாக சார்ல்ஸ் டார்வின்ஸ் எவல்யூஷன் தியரி, அதாவது பரிணாம வளர்ச்சி தியரி பார்த்தோன்னா அது ஓரளவுக்கு தான் வேலிட். கடவுள் படைச்ச எல்லா ஜீவராசிக்கும் வளர்கிறதுக்கு உரிமை உண்டு, ரைட் உண்டு. அதில் பலமான உள்ள ஒன்று வீக்காக இருக்கிறத ஒரு தள்ளறதுக்கு ரைட் இல்லை. இது ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆனால் டார்வினோட தியரி என்னமோ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் பிரின்சிபலை சொல்லுறது. இன்னைக்கு நம்ம பார்க்குற சமயம் ஸ்கூல்ஸில், காலேஜஸில் எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தரணும்னு நம்ம எல்லாரும் இதை புரிஞ்சுக்கிற சமயம், டார்வினோட எவல்யூஷன் தியரிக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிற சமயம் ஆச்சரியமாக இருக்குது. சுவாமி விவேகானந்தர் 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பியூர் சயின்ஸையும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் பிஹேவியரல் சயின்ஸையும் ஒன்றா இணைத்து எவல்யூஷன் தியரிக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் த ரியல் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்கார். டாக்டர் கிருஷ்ணசுவாமியும் நானும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் சேர்ந்து பண்ணியிருக்கோம். சுவாமி விவேகானந்தா இந்த சீரியலுக்கு ஒவ்வொரு சீனும் அவர் எழுதின ஒன்று படித்து காட்டுற சமயம் ஆல்மோஸ்ட் 99% எல்லா சீனுலையுமே எந்த சீனை நம்ம படம் பிடிக்கலாம் அப்படிங்கிறதுல வி எக்ரீட். ஒரே ஒரு சீனு அதில் மாத்திரம் ரொம்ப நாள் ஆர்கியூ பண்ணினோம். அந்த சீன் என்னன்னு, சுவாமி விவேகானந்தர் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி கிட்ட ஹூக்காவை வாங்கி புகைப்பிடிக்கிறார். புகைப்பிடிக்கிறத காட்டினா சுவாமி விவேகானந்தரே புகைப்பிடிக்கிறார், நம்மளும் பிடிக்கலாம் அப்படின்னு பல பல இளைஞர்கள் இதை அப்படி எடுத்துக்கொள்ளுவாங்க அப்படின்னுட்டு எனக்கு தோணித்து. மெசேஜ் கொடுக்குற சமயம் மாஸ் மீடியாவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிற அந்த நோக்கத்தில், ஒரு சயின்டிஸ்ட்கிற நோக்கத்தில் ஐ வாஸ் ஆர்கியூவிங் இட் ஃபுல் ஃப்ளெஜ் தட் திஸ் ஷுட் நாட் பி தேர். ஆனால் கிருஷ்ணசுவாமி ஹிஸ்ட்ரியில் எந்த சேஞ்சும் பண்ணாமல் அப்படியே டாக்குமெண்ட்ரி ட்ரெடிஷனில் காட்டணும்னு சொன்னார். இந்த சீனால் சுவாமி விவேகானந்தர் பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்குறாரு. அவர் கண்ணில் சமதர்ஷி, ஒரே மாதிரி பார்க்குறார் அப்படின்னு அதை தான் காட்டுறதே தவிர புகைப்பிடிக்கிறது நல்லதுன்னு அதில் காட்டலை நம்ம. ஏன்னா அந்த காலத்தில் 100 வருஷத்துக்கு முன்னாடி டொபேக்கோ தான் கேன்சர் இதுக்கும் காரணங்கிறது தெரியாது அப்படின்னு கிருஷ்ணசுவாமி என்னோட ஆர்கியூ பண்ணார். அவரோட ஆர்கியூமெண்ட்டு சரியாக இருந்தது. அண்டு இது சரியாக தான் கம்யூனிகேட் பண்ணித்து. சமீப காலத்தில் ஒரு மகாபுருஷரான ஒரு மகானோட சரித்திரம் இது. அவரோட பல இந்தியன்ஸ், ஃபாரினர்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும். டைலாகும் ஸ்கிரிப்டும் தான் டாக்டர் கிருஷ்ணசுவாமி எழுதியிருக்கார். அதோட இன்சிடென்ட்ஸ் எல்லாம் உண்மையானவை. இதை
கரெக்டாக ஆத்தென்டிசிட்டியோட பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எங்கள் குரு சுவாமி கௌதமானந்த்ஜி மகாராஜ் எங்களை அனுகிரகம் பண்ணியிருக்கார். இந்த ஒரு விரதம் முடியிற நல்ல நேரத்தில் நான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹன்சா, சாரதா மாதா, சுவாமி விவேகானந்தர் எல்லார்கிட்டையும் வேண்டிக்கிறேன். இதே மாதிரி மீண்டும் நிறைய நல்ல பணி செய்யறதுக்கு எங்களுக்கு நல்ல வாய்ப்பு, பலம், மனசை கொடுக்கணும். ஒரு நாள் கிழிந்த ஆடையை வீசி எறிவது போல் என் உடம்பை களைந்து விடுவேன். ஆனால் நான் வேலை செய்வதை நிறுத்த மாட்டேன். உலகம் முழுவதிலும் உள்ள அத்தனை மனிதர்களும் தாங்கள் இறைவனுடன் ஒன்றுபட்டிருப்பதை உணரும் வரை நான் உழைத்துக் கொண்டே இருப்பேன். வாகை சூடினார் வித்தக துறவி விவேகானந்தன். அநாதைக்கு அன்னமிடாத, விதவைக்கு வாழ்வளிக்காத மதம் ஒன்று வேண்டாம், மதம் ஒன்று வேண்டாம். ஆண்டிக்கு ஆற்றும் சேவையே ஆண்டவனை சேரும். குகைக்குள் ஒளியாதே, ஜகத்திற்கு உழைத்திடுவோம்.